இப்பொழுது நாம் சாவித்ரி புக் 1 Canto 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். The issue page 12 62 to 66 கடைசியாக பார்த்த போன செஷன்ல பார்த்த வரிகள். On the bare peak where self is alone with naught and life has no sense and love no place to stand, she must plead her case upon extinction's verge, in the world's death cave uphold life's helpless claim and vindicate her right to be and love. இது அந்த சாவித்திரி அந்த இருக்கும் நிலையை பகவான் வர்ணிக்கின்றார். அது கடைசி ரொம்ப அந்த ஒரு டெஸ்பரேட் மொமெண்ட். அன்றைக்குத்தான் சத்தியவானினுடைய மரணம் நிகழப் போகின்றது. மரணதேவனுடன் அவள் போராடி வென்று சத்தியவானை மரணத்தின் பிடியிலிருந்து மீட்க வேண்டும். அது ஒரு உச்சகட்ட நிலை. இதைத்தான் பகவான் ஆஸ்டியா பேர் சமிட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். வாழ்வினுடைய உச்சகட்ட நிலை அது. அது எல்லாம் ஒன்றுமில்லாத சூன்யமான நிலைக்கு தள்ளப்படுகின்றாள் அவள். அந்த நிலையில் அவள் போராட வேண்டும். அந்த காட் ஆஃப் டெத் அதனுடன் போராடி அந்த மரணத்தின் பிடியிலிருந்து சத்தியவானை மீட்க வேண்டும். அவளுடைய வாதத்தை அழிவு ஆல்மோஸ்ட் சர்டன். அந்த அழிவினுடைய விளிம்பில் அவளுடைய வாதத்தை அவள் முன்வைத்து வெல்ல வேண்டும். ஏன்னா அது எந்த நிலையை எதை அவள் உறுதி செய்ய வேண்டும்? வாழ்வினை உறுதி செய்ய வேண்டும். எந்த தருணத்தில் அவள் அதை உறுதி செய்ய வேண்டும்? மரணத்தினுடைய தருவாயில் வாழ்வினை உறுதி செய்ய வேண்டும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டஸ்ல இருக்குமா சாவித்திரி இருக்கின்றாள். இந்த நிலையைத்தான் இந்த வரிகள்லாம் குறிக்கின்றது. மேற்கொண்டு நம்ம தொடரலாம். பேஜ் 12 and 13 இரண்டு பக்கங்களிலும் வருது. லைன்ஸ் 67 74 வரைக்கும், 67 to 74. Altered must be nature's harsh economy. Acquittance she must win from her past bond, an old account of suffering exhaust, striking out from time the soul's long compound debt, and the heavy servitudes of the karmic gods, the slow revenge of unforgiving law, and the deep need of universal pain and hard sacrifice and tragic consequence. இந்த போராட்டத்தை வெல்லணும் அப்படின்னா அவன் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. நிறைய காரியங்களை செஞ்சுதான் இந்த போராட்டத்தை வெல்ல முடியும். ஜஸ்ட் லைக் தட் அது முடியாது. என்னென்ன போராட்டணும் அப்படிங்கறதுதான் பகவான் இங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றாரு. நேச்சர் இயற்கையினுடைய விதிக்கு உட்பட்டுதான் நாம் எல்லோருமே இதெல்லாம் யாரெல்லாம் விதி வசப்பட்ட வாழ்வில் இருந்து ஒன்றை சாதிக்கணும், அதை வெல்லணும் அப்படின்னா அது எல்லோருக்கும் பொருந்தும். அதைத்தான் இங்க பகவான் இங்க சித்தரிக்கின்றார். இயற்கை எப்படி இருக்கு? இயற்கைக்கு உட்பட்டுதான் நாம் எல்லோருமே வாழ்கின்றோம். இயற்கைக்குன்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு வரவு செலவு கணக்கு வச்சிருக்கோம். அது இயற்கையினுடைய வரவு செலவுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இட் இஸ் இம்பர்சனல். மெக்கானிக்கலா தான் சில செயல்பாடுகள் நடக்கும். இயற்கையில ஒரு செயலை புரிகின்றோம், அதுக்கு விளைவு இருக்கும், அவ்வளவுதான். அதுல வேண்டுபவர் வேண்டாதபவர் அப்படிங்கிற ஒரு பாகுபாடே கிடையாது. எல்லாம் மெக்கானிக்கலா இருக்கும். ஆக்ஷன் ரியாக்ஷன் காஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லாம் மெக்கானிக்கலா இருக்கும்.
அது எப்படி இருக்கு? எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம இருக்கு. அதனால்தான் ஹார்ஷ் அப்படிங்கிறாரு. இயற்கையினுடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு. இத மாத்தணும். சாவித்திரி முதல்ல இத மாத்தணும் அப்படிங்கிறார். Alter must be nature's harsh economy. அப்புறம் எதிலிருந்து அவள் தன்னை எந்த தடைகளில் இருந்தெல்லாம் விடுவித்துக் கொள்ளணும் அப்படின்னா, அவருடைய கடந்த காலம் ஒரு பிணைப்பை அவளின் மீது ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிணைப்பில் இருந்து அவள் விடுபடணும். Acquittance she must win from her past bond. அப்பதான் இதெல்லாம் சாதிக்க முடியும். பழைய வினைகளினுடைய பிடியிலிருந்து விடுபடணும். இது ஒரு செயலை அவ செய்ய வேணும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, எதை அவள் தீர்க்கணும், கணக்கு முடிக்கணும் அப்படின்னா, ஒரு பழைய கணக்கு அவ முடிக்கணும். அவளுடைய பழைய வினைகளினுடைய பலனை அவள் முழுவதுமாக அழிக்கணும். இது எல்லாமே ரிலேட்டட் டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்மிக் லா. An old account of suffering exhaust அப்படிங்கிறார் பகவான். She has to exhaust an old account of suffering. ஏன்னா அந்த பிரசன்ட் ஃபேக்ட் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது ஏதோ ஒரு பழைய அக்கவுண்ட், பழைய நம்மளுக்கு தெரியல, ஒரு தீர்த்து முடிக்காத ஒரு கணக்கினுடைய தொடர்பாகத்தான் நம்ம பிரசன்ட் சஃபரிங் இருக்கு. அதை அவ எக்ஸாஸ்ட் பண்ணணும், முடிக்கணும். அப்புறம் இந்த மனிதனுடைய ஆன்மாவை பார்த்தோம் அப்படின்னா, அது தொடர்ந்து கர்மாவை அது தன்னுடன் சேர்த்து கொண்டே செல்கின்றது. ஒரு கர்மாவினுடைய பலனை அது அனுபவிக்கும் பொழுது வேறொரு கர்மாவை உண்டாக்குகின்றது. இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஒரு தீர்த்து முடிக்காத ஒரு கர்மா இருக்கின்றது, அதனுடன் புதிய கர்மாவும் சேர்ந்து கொள்கின்றது. எப்படி அந்த வட்டிக்கு மேல வட்டி போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேருமோ, அதுபோல பழைய கர்மாவுடன் புதிய கர்மாவும் சேர்ந்து கொள்கின்றது. இதையெல்லாம் சாவித்திரி அழிக்க வேண்டும். Strike out from time the soul's long compound debt. அப்புறம் இந்த கர்ம விதிகளை சில சக்திகள் அவைகள்தான் இந்த கர்ம விதிகளை செயல்படுத்துகின்றன. என்ன செய்கின்றன? அவை மனிதனை அடிமைப்படுத்துகின்றன. யாரெல்லாம் அந்த கர்ம வினைகளை புரிந்தார்களோ அவர்களை அந்த விதிகளுக்கு அடிமைப்படுத்துகின்றன இந்த சக்திகள். சாவித்திரி இந்த அடிமைத்தனத்தையும் அழிக்க வேண்டும். Strike out from time the soul's long compound debt and the heavy servitudes of the karmic gods. சர்விட்யூட்ஸ்னா ஒரு சக்திக்கு அடிமைப்பட்டு இருப்பது. யாருக்கு? இந்த கர்மிக் காட்ஸ், காட்ஸ் தட் அட்மினிஸ்டர் த கர்மா. அந்த ஒரு பிணைப்பிலிருந்து விடுபட வேண்டும். அப்புறம் ஒரு விதி செயல்படுகின்றது. அது சின்ன விஷயமாக இருக்கட்டும், பெரிய விஷயமாக இருக்கட்டும், எங்குமே ஒரு விதி செயல்படுகின்றது. அந்த விதிக்கு உட்பட்டுதான் அனைத்துமே நடக்கின்றன. இந்த விதியை மீறுபவர்கள் யாரும் மன்னிக்கப்படுவதில்லை.
அந்த விதி என்ன செய்யும் அப்படின்னா, sooner or later எவரெல்லாம் மீறுகின்றார்களோ அவர்கள் மீது அந்த விதி வேலை செய்யும். என்ன காரணம் அப்படின்னா, ஈவன் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார், அவதாரங்கள் கூட இந்த விதியை அனுசரிக்கின்றார்கள், அதை மீறுவதில்லை என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரே கூறுகின்றார். அப்படியே மீறினால் கூட அந்த விதியினுடைய ஒட்டுமொத்த நோக்கத்திற்கு உட்பட்டுதான் அதையும் அவர்கள் மாற்றம் செய்கின்றார்கள். அவதாரனுடைய நோக்கம் அந்த விதியை மாற்றுவதாக இருந்தால் ஒழிய அவர்கள் அந்த விதியை மாற்றுவதில்லை என்பது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். ஆனால் இங்க என்ன சாவித்திரி செய்யணும் அப்படின்னா, எதையெல்லாம் அவள் வெல்ல வேண்டும் என்றால் த ஸ்லோ ரிவெஞ்ச் ஆஃப் அன்ஃபர்கிவிங் லா, இதை அவள் வெல்ல வேண்டும். அப்புறம் the deep need of universal pain அப்படிங்கிறார். ஏன் பெயின் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. அதனால்தான் வலி என்கின்ற ஒரு அம்சம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. இந்த பெயின் என்ன காரணத்தினால, வலி என்ன காரணத்தினால ஏற்படுகின்றது என்றால், ஒரு சமநிலை எப்பொழுதெல்லாம் இல்லையோ அப்பொழுதெல்லாம் இந்த வலி என்கின்ற ஒரு அம்சம் உருவாகின்றது. சமநிலை கெடும் பொழுது இயற்கை என்ன செய்கின்றது, வலி என்கின்ற ஒரு வடிவத்தின் மூலமாக தன்னுடைய எதிர்ப்பை அது வெளிக்காட்டுகின்றது. ஏன்னா ஒரு விதி இருக்கின்றது, அந்த விதியிலிருந்து நாம் விலகி ஒன்றுக்கு அழுத்தம் கொடுத்து மற்றொன்றை நாம் நிராகரிக்கும் பொழுது இந்த ஒத்திசைவு கட்டிவிடுகின்றது, வலி வருகின்றது. சோ என்ன செய்கின்றோம், அந்த வலிக்கு நிவாரணமாக சில வேறொரு வழிகளை நாம் கையாளுகின்றோம். மீண்டும் அந்த சமநிலையை நாம் நிலைநாட்டுகின்றோம். இதையெல்லாம் சாவித்திரி வெல்ல வேண்டி இருக்கின்றது. இதெல்லாம் இயற்கையினுடைய பிரபஞ்ச விதிகள். இதெல்லாம் இந்த பிரபஞ்ச விதிகளை சாவித்திரி வெல்ல வேண்டி இருக்கின்றது. அதைத்தான் பகவான் இங்கு கூறுகின்றார். The deep need of universal pain and hard sacrifice and tragic consequence. அதே போல இந்த பிரபஞ்ச வாழ்வு எப்படி எதன் அடிப்படையில நடைபெறுகின்றது என்றால், பரஸ்பரம் பரிமாற்றம், பரஸ்பரம் ஒன்று மற்றொன்றுக்கு தன்னை வழங்குதல், தியாகம் செய்தல், இதன் மூலமாகத்தான் பிரபஞ்ச வாழ்வு தொடர்கின்றது. இந்த தன்னை வழங்குதல், சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது அது சிரமப்பட்டு தான் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஹார்ட் சாக்ரிஃபைஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஹார்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பார்த்தோம் அப்படின்னா, நாம் எதிர்பார்த்த விளைவுகள் கிட்டுகின்றதா என்றால் கிட்டுவது இல்லை. அந்த ரிசல்ட்ஸ் வேற மாதிரி தான் வருகின்றது. இதெல்லாம் பிரபஞ்சத்தில் இவ்வாறு செயல்கள் நடைபெறுகின்றன. அந்த ஹார்ட் சாக்ரிஃபைஸ் அண்ட் டிராஜிக் கான்சிக்வன்ஸ். சோ இந்த சாவித்திரி இது எல்லாத்தையும், இது எல்லா விஷயங்களையும் வெல்ல வேண்டும். காலத்திற்குட்பட்ட நிலையில் செயல்பட்டு கொண்டே இத்தகைய அனைத்து விஷயங்களையும் அவள் வெல்ல வேண்டும். இது விஷயங்கள்லாம் எப்படி உருவாகியது இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்த அவ்வளவு விஷயமும் எதனால் உருவாகி உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தவிர்க்க முடியாத விஷயங்களாக இங்க பிரபஞ்சத்தில் ஏற்பட்டுள்ளன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, பொய்மை, ஃபால்ஸ்ஹுட். அதனால்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. ஃபால்ஸ்ஹுட் எதனால வருகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இக்னோரன்ஸ். நேச்சுரலி நம்ம லைஃப் டிவைன்ல பாக்குறோம். ஃபால்ஸ்ஹுட்டுக்கு மெயின் காரணம்
ராங் கான்சியஸ்னஸ் எதனால் வருகின்றது? இக்னோரன்ஸ்னால வருது அப்படின்னு லைஃப் டிவைன்ல பகவான் கூறுகின்றார். அதே கருத்தை தான் இங்கு கூறுகின்றார். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் என்னவா இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெத் தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கான்சிக்வன்ஸ். இந்த டெவலப்மெண்ட்ல எது வந்து எக்ஸ்ட்ரீம் கான்சிக்வன்ஸ்னா, டெத் தான் எக்ஸ்ட்ரீம் கான்சிக்வன்ஸ். சோ சாவித்திரி இந்த டெத் மரணத்தை வெல்ல வேண்டும். மரணத்தை வெல்லணும் அப்படின்னா இந்த எல்லா அம்சங்களையும் சாவித்திரி வந்து விளக்க வேண்டும். இதைத்தான் சாவித்திரி செய்ய வேண்டியுள்ளது அப்படின்னு பகவான் இங்கு விளக்குகின்றார். சாவித்திரி செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. அப்பதான் அந்த மரணத்தை அவள் வெல்ல முடியும் என்று பகவான் இங்கு பட்டியலிடுகின்றார். அடுத்தது லைன்ஸ் 75 to 78, page 13, 75 to 78. Out of a timeless barrier she must break, penetrate with her thinking depths the void's monstrous hush, look into the lonely eyes of immortal death, and with her nude spirit measure the infinite's night. இது எல்லாமே சாவித்திரி செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த நிலையில மரணத்தை வெல்வதற்காக இதையெல்லாம் செய்யணும். என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறார், செய்ய வேண்டி இருக்கின்றது என்றால், காலத்தில் இருந்து கொண்டே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து காலத்தை கடந்த விஷயங்களை வந்து வெல்வது கஷ்டம். காலத்தில் இருந்து கொண்டே காலத்தை கடந்த விஷயங்களை வெல்வது ரொம்ப கஷ்டம். அதனால காலத்தை கடந்த ஒரு நிலைக்கு சாவித்திரி செல்ல வேண்டும். இடையில் உள்ள ஒரு அந்த தடுப்பு சுவரை வந்து அவள் வந்து உடைக்க வேண்டும். அவுட் ஆஃப் அ டைம்லெஸ் பேரியர் ஷி மஸ்ட் பிரேக். அந்த ஒரு சுவற்றை அவள் உடைத்து கொண்டுதான் காலத்தை கடந்த நிலைக்கு செல்லணும். அப்பதான் இதெல்லாம் சாதிக்க முடியும். அப்ப செல்லும் பொழுது அங்க என்ன அவள் எதிர்கொள்கின்றாள்? எல்லாமே சூன்யமான ஒன்றை தான் எதிர்கொள்கின்றாள். சூன்யம். இந்த எக்ஸ்டிங்ஷன்ஸ் வெர்ஜன் பார்த்தோம். அழிவு, சூன்யம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு ராட்சச தன்மையுடன் அவளை எதிர்கொள்கின்றது. வாய்ட்ஸ் மான்ஸ்டர்ஸ் ஹஷ் அப்படிங்கிறார். அதை என்ன செய்யணும் இவள்? அதை வந்து ஒரு ஆழ்ந்த நிலையில் அதற்குள் சென்று அவள் அதனுடைய ஆழத்திற்கு செல்லணும். எதன் மூலமாக செல்லணும் அப்படின்னா, அவளுடைய உணர்வு நிலையின் மூலமாக அந்த ஒரு சூன்யத்திற்குள் செல்லணும். அப்பதான் வந்து அதை மாற்ற முடியும். ஏன்னா பெனிட்ரேட் வித் ஹர் திங்கிங் டெப்ஸ் அப்படிங்கிறார். பெனிட்ரேட் வித் ஹர் திங்கிங் டெப்ஸ் அப்படின்னா அவளுடைய ஓன் கான்சியஸ்னஸ். அதன் மூலமாக அந்த சூன்யம், ஒன்றுமில்லாத சூன்யத்தினுடைய ஒரு ராட்சச ஒரு அலைக்குள் ஆழத்திற்குள் செல்லணும். அப்பதான் அதை வெல்ல முடியும் அவளால. இந்த ஹஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து ஒரு சஃபகேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதற்குள்ள அவள் வந்து ஆழமாக துளைத்து கொண்டு செல்லணும். அதற்குள் சென்று அவள் அந்த மரணத்தை நேருக்கு நேர் எதிர்கொள்ளணும். லுக் இன் டு த லோன்லி ஐஸ் ஆஃப் இம்மார்டல் டெத் அப்படிங்கிறார் பகவான். அதற்குள் சென்று என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மரணத்தினுடைய கண்களுக்கு நேர் எதிராக அவள் பார்க்கணும். ஷி லுக் இன் டு த ஸ்டேரிங் ஐஸ் ஆஃப் டெத். அது எப்படி இருக்குன்னா இம்மார்டலா இருக்கு. அது எப்படி தோன்றுகின்றது என்றால், ஏன்னா மரணம் என்பது அதுதான் அந்த இடத்துல வந்து சாஸ்வதமாக இருப்பது போல தோன்றுகின்றது. ஆக்சுவலா எது உண்மை அப்படின்னா, வாழ்வு தான் சாஸ்வதம். லைஃப் தான் வந்து எப்பொழுதுமே வந்து நிரந்தரம். மரணம் என்பது மீண்டும் மீண்டும் அது வந்து ஒரு பொய்மை அப்படிங்கிறது தான் பகவான் கூறுகின்றார். சாவித்திரியிலும் நிறைய இடத்துல பார்க்கிறோம், டெத் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப் டிவைன்ல டெத் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாரு. டெத்
இஸ் a gateway to immortality அப்படின்னு சாவித்திரியிலையும் கூறுகின்றார். லைஃப் வந்து என்ன செய்கின்றது? லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப் பை த ப்ராசஸ் ஆஃப் டெத் என்றுதான் பகவான் லைஃப் டிவைன்ல கூறுகின்றார். லைஃப் தான் வந்து எப்பொழுதுமே இருக்கு. லைஃப் தான் வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மரணம் என்கின்ற ஒரு அனுபவத்தின் மூலமாக தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. எப்படி ஒரு சட்டை மாத்திரமோ அதுபோல மரணம் என்கின்ற ஒரு நிகழ்வின் மூலமாக லைஃப் ரினியூஸ் இட் செல்ஃப். அதைத்தான் பகவான் லைஃப் டிவைன்லையும் கூறுகின்றார். ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? உண்மை வந்து லைஃப் இஸ் மார்டல், டெத் வந்து இஸ் அ ஃபால்ஸ்ஹுட். ஆக்சுவலா இந்த நிலையில எப்படி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, டெத் தான் இம்மார்டல் போல அந்த இடத்துல காட்சி அளிக்கின்றது. சோ அதை வந்து அவள் வந்து நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். லுக் இன்டு த லோன்லி ஐஸ் ஆஃப் இம்மார்டல் டெத் அப்படிங்கிறார். அப்புறம் அங்க எப்படி இருக்கு? அந்த அந்த நிலையில எப்படி இருக்கு? டெத் அப்படின்னாலே டெத், அந்த இடத்துல சூன்யம், வாய்டு அப்படிலாம் சொல்றாரு. அந்த இடத்துல எப்படி இருக்கு? டார்க்னஸ் ஆன இருள் தான் இருக்கும். நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல. இருள். இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அளவிட முடியாத இருளா இருக்கு அந்த இடத்துல. இந்த இருளினுடைய தன்மையை வந்து நம்மால அளவிடவே முடியல. அந்த இடத்துல அந்த இருளுக்குள்ள அவள் மூழ்க வேண்டும். மூழ்கி அந்த இருளை அவள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதனுடைய அதனுடைய பரிமாணத்தை அவள் அளக்க வேண்டும் அப்படிங்கிறார். டேக் அ மெஷர் அப்படிங்கிறார் அத. அண்ட் வித் ஹர் நியூட் ஸ்பிரிட் மெஷர் த இன்ஃபினிட்ஸ் நைட் அப்படிங்கிறார். இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் இன்ஃபினிட்டா இருக்கு அப்படின்னாலே நம்மால வந்து அதை நம்மால வசப்படுத்த முடியாது. ஃபைனைட்டா இருக்கிற விஷயத்தை தான் நம்மால வசப்படுத்த முடியும். அளவிற்குட்பட்ட விஷயங்களை தான் நம்மால அளக்க முடியும். ஆனா இங்க இருக்கிற அம்சம் வந்து இன்ஃபினிட்டா இருக்கு. எது இன்ஃபினிட்டா இருக்கு? இருள். அத்தகைய ஒரு அம்சத்தை கொண்ட இருளை வந்து அவளுடைய ஆன்மனினுடைய ஒரு பலத்தினால் அவள் அளக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை வசப்படுத்தணும். அதைத்தான் பகவான் இங்க மீன் பண்றார். இந்த இருளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, அவளுடைய ஆன்ம பலத்தின் மூலமாகத்தான் அவள் எதிர்கொள்ள வேண்டும். அடுத்த லைன்ஸ் 79 to 82. The great and dolorous moment now was close. A mailed battalion marching to its doom. The last long days went by with heavy tramp, long but too soon to pass, too near the end அப்படிங்கிறார். இது எப்படி இருக்கு? அந்த அந்த கடைசி தருணங்கள்லாம் எப்படி சாவித்திரி உணர்கின்றாள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, அந்த தருணம் சத்தியவானுக்கு மரணம் ஏற்படக்கூடிய தருணம் வந்து அருகில் நெருங்கி வந்து விட்டது. ரொம்ப வெகு அருகில் வந்து விட்டது. அது எப்படி பகவான் வர்ணிக்கின்றார் என்றால், ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு அந்த நாட்களினுடைய அந்த கடந்து செல்லுதல் எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி இந்த ஆர்மில சோல்ஜர்ஸ் வந்து மார்ச் பண்ணிட்டு போவாங்களோ, அவங்களுடைய அந்த பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு அந்த ஆர்மி எப்படி மார்ச் செய்து கொண்டு செல்லுமோ, அது போலதான் அந்த நாட்கள் வந்து நடைபோட்டு கொண்டு சென்றன. The great and dolorous moment now was close. A mailed battalion marching to its doom. Mailed அப்படின்னா என்ன அர்த்தம்? Mailed அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாதுகாப்பு கவசங்கள். ஆர்மி சோல்ஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேல அவங்க நிறைய அவங்க மேல ஒரு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆர்மர்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுதான் அது மாதிரி உள்ள அந்த போர் வீரர்களை கொண்ட ஒரு அமைப்பைத்தான் பகவான்
a mailed battalion அப்படிங்கிறார். அந்த நாட்கள்லாம் வந்து எதை நோக்கி செல்கின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா சத்தியவானுக்கு மரணம் நடக்கப் போகின்றது. அழிவு. அழிவை நோக்கி செல்கின்றன. A mailed battalion marching to its doom. எப்படி எதெல்லாம் அப்படி எதெல்லாம் வந்து அழிவை நோக்கி செல்பவைகளாக இருக்கின்றன அப்படின்னா, அந்த கடந்த கடந்த நாட்கள்லாம் அப்படி இருக்கின்றது அப்படிங்கிறார். The last long days went by with heavy tramp. ஹெவி ட்ராம்ப்னா எப்படி நம்ம அந்த நடக்கும்போது நல்ல சத்தத்தோட நடப்பாங்க இல்லையா? அதுபோல கடைசி நாட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, the last long days went by with heavy tramp. Long but too soon to pass. இது ஏன் லாங் அப்படிங்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். போறதே தெரியாது. ஆனா சாவித்திரிக்கு வந்து இந்த சத்தியவானுக்கு மரணம் நிகழப் போகின்றது அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கு முன்னரே தெரிந்து விடுகின்றது. அதனால தெரிந்து விட்டதுனால அது ரொம்ப கனமான நாட்கள், துயரமான நாட்கள். அது வந்து அதோடைய அழுத்தம் வந்து ரொம்ப பலமாக இருக்கின்றது. நாட்கள் கடந்து செல்லாதது போல இருக்கின்றது. அதே சமயம் சீக்கிரமும் சென்று விடுகின்றது. அது ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு முரண்பாட்டை பகவான் இங்க பொயட்டிக்கா டிஸ்கிரைப் பண்றார். லாங் பட் டூ சூன் டு பாஸ் அப்படிங்கிறார். ரெண்டுமே வந்து முரண்பாடா காணப்படுகின்றது. லாங் பட் டூ சூன் டு பாஸ் எப்படி முடியும் அப்படின்னா, அந்த அந்த இமோஷன்ஸை டிஸ்கிரைப் பண்றாரு. கனமா இருக்கு, சோகமா இருக்கு, லாங்கா இருக்கிறது போல இருக்கு, காலமே நகராதது போல இருக்கு. அதே சமயம் அந்த நாளும் சீக்கிரமும் வந்துருச்சு. டூ சூன் டு பாஸ், டூ நியர் த எண்ட். இறுதி தருணமும் சீக்கிரம் வந்துகின்றது. இது என்ன காரணத்தினால்னா, அவள் அந்த முன்கூட்டி வரக்கூடிய அந்த அந்த துயரமான சம்பவத்தை வந்து முன்கூட்டியே அவர் அறிந்திருந்ததுனால இத்தகைய உணர்ச்சியை வந்து சாவித்திரி வந்து எதிர்கொள்கின்றாள். ஒவ்வொரு நாளும் வந்து முடிந்த பிறகு எப்படின்னா சீக்கிரம் முடிந்தது போல அவள் உணர்கின்றாள். ஏன்னா அந்த காலம் வந்து அப்படியே வெகு வேகமாக சுருங்கிக் கொண்டே வருகின்றது. அதைத்தான் பகவான் த கிரேட் அண்ட் டாலரஸ் மொமெண்ட் அப்படிங்கிறார். டாலரஸ் மொமெண்ட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, துயரமான நேரம்னு அர்த்தம். மகிழ்ச்சியான தருணங்கள் இல்லை இது எல்லாமே. ரொம்ப ஒரு தனிமை, சாலிட்டரி ஃபீலிங், சாவித்திரியினுடைய சாலிட்டரி ஃபீலிங்கை தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். அடுத்தது லைன்ஸ் 83 to 87. Alone amid the many faces loved, aware among unknowing happy hearts, her armored spirit kept watch upon the hours, listening for a foreseen tremendous step in the closed beauty of the inhuman wilds. இப்போ அவளை சுத்தி இருந்தவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து என்ன சம்பவம் நடக்கப் போகின்றது என்பதை அறியாமல் இருப்பவர்கள், இன்க்ளூடிங் சத்யவான். ஆனா இவளுக்கு ஒண்டிதான் வந்து விஷயம் தெரியும், நடக்க போற விஷயம் தெரியும். அதனாலேயே அவள் தனித்து இருப்பதாக கருதப்படுகின்றாள். Alone amid the many faces loved. அவள் நேசிக்கும் அனைவரும் அறிவில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது, அவளுக்கு மாத்திரமே தெரியும். அதனால்தான் alone amid the many faces loved, aware among unknowing happy hearts. இரண்டுமே ஒரே கருத்தை தான் குறிப்பிடுகின்றன.
எதுவுமே ஒரு விஷயம் வந்து மற்றவங்க யாருக்குமே தெரியல, நமக்கு மாத்திரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த கூட்டத்துல வந்து தனிமையில் இருப்பதைப் போல் நாம் உணர்வோம். அந்த நிலைமைதான் சாவித்திரிக்கும் ஏற்படுகின்றது. Her armored spirit kept watch upon the hours அப்படிங்கிறார் பகவான். அவருடைய அந்த ஆன்மன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வீக்கா இல்ல. ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொண்ட வலிமையான ஒரு ஆன்மனாக இருக்கின்றது. Her armored spirit போராடும் நிலையில் இருக்கின்றது. யார் போராடும் நிலையில் இருப்பாங்க? யார் வந்து ஒரு போர் வீரனோ அவன்தான் வந்து போராடும் நிலையில இருப்பான். அப்படித்தான் அவளுடைய ஆன்மன் இருக்கின்றது. அதைத்தான் பகவான் ஆர்மர்ட் ஸ்பிரிட் என்று பகவான் விவரிக்கின்றார். அது வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அது எதிர்க்கின்றது. அதற்கு பணிவதாக இல்ல, அடிபணிவதாக இல்ல. அதற்காக அவள் தன்னை தயார் செய்து கொள்கின்றாள். வலிமையை கூட்டிக் கொள்கின்றாள். அந்த கிரைசிஸ், அந்த ஒரு அபாயத்தை எதிர்கொள்வதற்காக அவள் தன் வலிமையை கூட்டிக் கொள்கின்றாள். ஏன்னா அந்த மரணம் என்பது நிகழப் போகின்றது முன்பே அறிந்த விஷயமாக இருக்கின்றது. அதனுடைய விளைவுகளும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மிகவும் மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. லிசனிங் ஃபார் அ ஃபோர்சீன் ட்ரெமெண்டஸ் ஸ்டெப் அப்படிங்கிறார் பகவான். ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அது. லிசனிங் ஃபார் அ ஃபோர்சீன் ட்ரெமெண்டஸ் ஸ்டெப். இது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம அதை எதிர்பார்த்து காத்திருப்போம் இல்லையா? அது மாதிரி அவள் இருக்கின்றாள். இன் த க்ளோஸ்ட் பியூட்டி ஆஃப் த இன்ஹியூமன் வைல்ட்ஸ் அப்படிங்கிறார். அவள் இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இயற்கை வளம் அழகு கூடிய இடத்தில் தான் இருக்கின்றாள். அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு பியூட்டியா இருக்கு. க்ளோஸ்டு பியூட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அழகான தோட்டம் அப்படி இருக்கு. தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும். எங்கேயுமே வெளிச்சம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு பியூட்டியா இருக்குது. இந்த அழகு இருக்கு. அதுவும் வந்து ஒரு மூடிய இருள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த அந்த காடு சுத்தில இருக்கக்கூடிய அந்த வில்டர்னஸ், அந்த காட்டு வெளி, அந்த காட்டு வெளி எப்படி இருக்கு அப்படின்னா ஏன் பகவான் அதை க்ளோஸ்டு பியூட்டி அப்படிங்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பர்சனல் டச்சே இல்லை. ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸே இல்லை. ஹியூமன் ஃபீலிங்ஸ் இருந்தால் நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த இடம் வந்து ஒரு வில்டர்னஸ், ஒரு காட்டு வெளி. அந்த இடத்துல அவள் இருக்கலாம். இந்த க்ளோஸ்ட் பியூட்டி ஆஃப் த இன்ஹியூமன் வைல்ட்ஸ் அப்படிங்கிறார் பகவான். இன்ஹியூமனா இருக்குன்னா யார்ட்டையும் நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கவே முடியல அவளால. அத்தகைய நிலையில் சாவித்திரி இருக்கின்றாள் அப்படிங்கிறார். ஏன்னா பக்கத்துல வந்து சுற்றத்தார்கள் இருந்தாலும் கூட ஷி இஸ் அனேபிள் டு கம்யூனிகேட். அந்த ஒரு நிலையைத்தான் பகவான் விவரிக்கின்றார். ஆனா அவளுடைய ஒரே வலிமை என்ன அப்படின்னா அவளுடைய அந்த கவசம் பொருந்திய அந்த ஆன்மன், ஆர்மர்டு ஸ்பிரிட். அதுதான் வந்து கெப்ட் வாட்ச் அப்பான் த அவர்ஸ் என்று பகவான் விவரிக்கின்றார். அது ஒண்ணுதான் அவளுக்கு துணையா இருக்கு. அடுத்தது lines 88 to 89, page 13. A combatant in silent, dreadful bliss, the world unknowing, for the world she stood.
கம்பேட்டன்ட்னு என்ன அர்த்தம்? போராடுறவங்க. ஒரு போர்ல வந்து போராடுறவங்கள நம்ம காம்பேட்னு என்ன அர்த்தம்? போர். போர் இல்ல சண்டை. ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் புரியுறது. அதான் காம்பேட்னு சொல்றோம். கம்பேட்டன்ட்னா யார் அதுல யுத்தம் புரிகின்றார்களோ அவங்கள காம்பேட்டன்ட் அப்படிம்போம். இன் சைலண்ட் ட்ரெட்ஃபுல் லிஸ் அப்படிங்கிறார் பகவான். லிஸ் அப்படிங்கிற பகவான் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை வந்து ஆங்கிலத்துல உபயோகிக்கக்கூடிய ஒரு பழமையான சொல். அது நம்ம வழக்கமா லிஸ்ட் அப்படின்னா பட்டியல் அப்படிமோ, இந்த இடத்துல அந்த மீனிங் கிடையாது. லிஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போராடும் ஒரு களம். தனிப்பட்ட முறையில போராடும் ஒரு களம். பண்டைய காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, இரண்டு வீரர்களை ஒரு பொதுவான இடத்துல வைத்து ஒருவருக்கு ஒருவர் தனிமையாக ஒருவருக்கொருவர் இண்டிவிஜுவலா அவங்கள வந்து போரிட செய்வார்கள். யார் வெல்கின்றார்களோ அவர்களுடைய அந்த நாடு வந்து வெற்றி கொண்டதாக அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். இது வந்து இந்த லிஸ்ட் அப்படின்னா அதான் அர்த்தம். லிஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தனிமையாக நடக்கக்கூடிய அந்த போராட்டம், கான்டெஸ்ட். இது இந்த கான்டெஸ்ட் அப்படிங்கிறது மெட்டீரியலா பார்க்கும் பொழுது நம்ம இந்த ஒருவருக்கு ஒருவர் நிகழ்த்தும் போராட்டம் அப்படிங்கிற நிலையில பார்க்கிறோம். ஆனா நம்ம பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் இந்த போராட்டங்கள் வந்து நம்மளுக்கு தெரிந்த அளவுல பிசிக்கலா நிறைய இடத்துல நடக்குது. ஆனா அதற்கு பின்னால வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் பிளேன்ல நடக்கிறதா நமக்கு தெரிஞ்சதா இருக்கு. ஆனால் பிசிக்கல் பிளேனுக்கு மேல நடக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் நமக்கு தெரிவது இல்லை. அது நமக்கு அன்னோன் டு அஸ். இங்க என்ன போராட்டம் நடைபெறுகின்றது என்றால், இங்க வெறும் பிசிக்கல் பிளேன்ல மாத்திரம் போராட்டம் இல்லை. இங்க எதற்கு வந்து போராட்டம் நடக்கின்றது என்றால், இருளுக்கும் ஒளிக்கும், மரணத்திற்கும் வாழ்விற்கும். அந்த போராட்டம் எங்க நடக்குது அப்படின்னா பிசிக்கல் பிளேன்ல இல்ல, பௌதிக தளத்துல இல்ல, அதையும் கடந்த தளத்துல இந்த இரு இரு தரப்பு சக்திகளுக்கிடையே போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டு உண்மை வெல்ல வேண்டும், மரணத்தை வெல்ல வேண்டும், மரணத்தை வெல்ல வேண்டும், உண்மை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சாவித்திரி போராடுகின்றாள். அதைத்தான் பகவான் இங்க கம்பேட்டன்ட் இன் சைலண்ட் ட்ரெட்ஃபுல் லிஸ் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் நமக்கு புவி தளத்திற்கு, பௌதிக தளத்திற்கு அப்பால் உள்ள தளங்களில் நடப்பவை. இரு தரப்பு சக்திகளுக்கு இடையே நடைபெறும் போராட்டம், மரணம் வாழ்வு, ஒளி இருள், உண்மை ஃபால்ஸ்ஹுட். இந்த போராட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உலகத்துல இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நடந்து கொண்டே இருக்கின்றன. அது மனிதர்கள் ரூபத்துல வந்து வெவ்வேறு மனிதர்களை வந்து ஒரு கருவிகளாக பயன்படுத்தி இங்கு நடப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு பின்னால பார்த்தோம் அப்படின்னா இயக்குகின்ற சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்தி போராடும் களத்தில் யார் இருக்கின்றார் என்றால் சாவித்திரி இருக்கின்றார். A combatant in silent dreadful bliss. dreadfulனா என்ன அர்த்தம்? பயங்கரமா இருக்கு அந்த இடத்துல போராட்டங்கள்லாம். The world unknowing for the world she stood அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வரி. இந்த வரிக்கு ரொம்ப ஆழமான பொருள் இருக்கின்றது. பகவானுடைய எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் அப்படிதான். ஒவ்வொரு எழுத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆழமான பொருள் புதிந்ததாக இருக்கின்றது. சாவித்திரியை பார்த்தோம் அப்படின்னா அவள் வந்து ஒரு தனி மனிதனுக்காக, சத்தியவானுக்காக போராடுவது இல்லை. அது வந்து நம்ம பார்த்தோம். அது வந்து சிம்பிள் தான். ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். சாவித்திரி படிக்கும் பொழுது சிம்பாலிக்கா தான் எடுத்துக்கணும் அதை. இட் இஸ் எ சிம்பிள். சாவித்திரி எதற்காக இருக்கின்றாள் என்றால் இந்த உலகத்திலேயே வந்து இந்த மரணம் என்கின்ற அம்சத்தை வெல்லணும்.
இம்மார்டாலிட்டி, சாஸ்வத தன்மை, அழியா மரணமில்லா தன்மையை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். ஃபால்ஸ்ஹுட்லேருந்து ட்ரூத் வந்து ஃபால்ஸ்ஹுட், அதாவது ஃபால்ஸ்ஹுட் நிரம்பிய இந்த உலகத்தில் உண்மையை நிலைநாட்ட வேண்டும். இதைத்தான் சாவித்திரி வந்து அவருடைய லட்சியமாக கொண்டுள்ளாள். அப்படி பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த போராட்டம் என்பது ஒரு தனி மனிதருக்காக இல்லை, இந்த உலகத்திற்காகத்தான் சாவித்திரி போராடுகின்றாள், தனி மனிதருக்காக இல்லை. ஆனால் யாருக்காக போராடுகின்றாள்? இந்த உலகத்திற்காக போராடுகின்றாள். உலகம் அதை அறிந்துள்ளதா என்றால் இல்லை. அதுதான் அவளுடைய கிரேட்னஸ். உலகத்திற்காக அவள் போராடுகின்றாள், ஆனால் அந்த உலகம் அதை அறிந்திருக்கவில்லை. இது வந்து நம்ம வந்து பேரலா நம்ம இந்த மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ அவங்கள பார்க்கணும். அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உலகத்திற்காகத்தான் அவங்க யோகம் செய்தார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு யோக நிலையை, உச்சகட்ட நிலையை எட்டுவதற்காகவோ, தனிப்பட்ட சில மனிதர்களுக்காகவோ, சில அமைப்புகளுக்காகவோ அவங்க யோகம் செய்யல. பூரண யோகம் எதற்காக செய்யப்பட்டது என்றால், இந்த உலகத்திற்காக, எர்த் கான்சியஸ்னஸ்க்காக, புவியினுடைய உணர்வு நிலையை சூப்பர்மெண்டலைஸ் பண்ணணும். அதுக்காகத்தான் அவங்க யோகம் செய்தார்கள். அது வந்து உலகம் அறிந்திருக்கின்றதா என்றால் பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு பேருக்கு தெரியும்? அது அவங்க எவ்வளவு செஞ்சாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்? பகவான் ஸ்ரீ அரவிந்தர், மதர், அவங்களுடைய டிவோட்டீஸ் என்கின்ற ஒரு சிறிய குழுவை தவிர உலகத்துல தெரியல. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன தியாகம் செய்தார் என்பதை யாருக்குமே தெரியாது. அவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த உலகிற்காக செய்துள்ளார். இதைத்தான் ஸ்ரீ அன்னை மீண்டும் மீண்டும் கோருகின்றார்கள். இந்த உலகம் வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன தியாகம் செய்தார் என்பதை முற்றிலும் அறியாத நிலையில் இருக்கின்றது என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். அதை வந்து பகவான் வந்து மறைமுகமாக கூறுகின்றார். இங்க சாவித்திரி என்கின்ற ஒரு கேரக்டர் மூலம் நமக்கு கூறுகின்றார். த வேர்ல்ட் அன்னோயிங், ஃபார் த வேர்ல்ட் ஷி ஸ்டுட் அப்படிங்கிறார். அதற்கு அர்த்தம் அதுதான். அதனுடைய அர்த்தம் அதுதான். உலகத்திற்காகவே அவள் போராடுகின்றாள், ஆனால் அந்த உலகம் அதை அறியாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. பேஜ் 13, lines 90 to 93. இப்ப போராடும் பொழுது அவளுக்கு ஏதாவது உதவி கிட்டுகின்றதா? எந்த வலிமையின் அடிப்படையில் அவள் போராடுகின்றாள்? அப்படிலாம் பார்க்கிற பொழுது பகவான் என்ன கோருகின்றார்? நோ ஹெல்பர் had she save the strength within. There was no witness of terrestrial eyes. The gods above and nature's soul below were the spectators of that mighty strife அப்படிங்கிறார். நோ ஹெல்பர், நோ ஹெல்பர் had she. சேவ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சேவ்னு இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வந்து சேவ் பண்றது, ஒன்றை சேமிப்பதுன்னு அர்த்தம், இல்ல ஒருத்தரை காப்பாற்றுவதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எக்ஸப்ட்ங்கிற அர்த்தம், அதான் அர்த்தம். நோ ஹெல்பர் she had except the strength within. அதுதான் அந்த ஆங்கிலத்துல அந்த பொருள் புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் படிக்கும். இதுதான் அர்த்தம் இருக்கு. she had no helper except the strength within. இந்த வார்த்தை இதை இப்படி படிச்சோம் அப்படின்னா புரியும். யாருமே அவளுக்கு உதவி செய்யறதுக்கு கூட இல்லை. ஏன்னா பெரிய போராட்டம் நடக்கின்றது, அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கின்றது, கூட உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. இதே நிலைமையைத்தான் பகவான் வந்து விவரிக்கின்றார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து தன்னுடைய உடலை விட்டு பிரிந்த பின்பு ஸ்ரீ அன்னையினுடைய நிலைமையையும் பகவான் விவரிக்கின்றார். சாவித்திரி வரிகளிலே விவரிக்கின்றார்.
கோர்ஸ் ஸ்ரீ அரவிந்தோனுடைய அந்த சக்தி பின்னால் இருந்து ஸ்ரீ அன்னைக்கு உதவி செய்தது. கிட்டத்தட்ட இதே நிலைமையைத்தான் பகவான் ஸ்ரீ அன்னைக்கும் விவரிக்கின்றார். அதுவும் சாவித்திரி வரிகளிலே பின்னால் வருகின்றது. உங்க ஓன் இன்னர் ஸ்ட்ரென்த் தான். சோல் ஸ்ட்ரென்த் வித்தின். யோசிச்சு பார்க்கலாம். இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, சாவித்திரி காவியம் பார்த்தோம் அப்படின்னா, சாவித்திரி காவியத்தையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையினுடைய யோகத்தையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய யோக நிலையை விளக்குவதுதான் சாவித்திரி. ஈவன் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இருந்த பொழுதும் கூட அவர் என்னென்ன யோக அனுபவங்கள் எந்தெந்த சக்திகளுடன் போரிட்டார் என்பது யாருக்குமே வெளியில தெரியாது. வெளியில சொல்லவே இல்லை. அவ்வளவு பெரிய போராட்டங்களை அவர் எதிர்கொண்டார். ஸ்ரீ அன்னையும் அதான் கூறுகின்றார்கள். அவர் எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஈவன் மதர் அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அவர் இந்த தன்னுடைய உடலை விட்டு சென்ற பின்பும் கூட ஸ்ரீ அன்னை எத்தகைய போராட்டங்களை எதிர்கொண்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். யாரோட பகிர்ந்துக்க முடியும்? ஏன்னா ஒரு டிவைன் அவதாரங்கள் மனித நிலையில அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவே முடியாது. இன்னவே பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் தனிமையில தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை தான் இங்க சாவித்திரிக்கும் வருகின்றது. ஏன்னா அப்பேற்பட்ட போராட்டத்துல சாவித்திரியினுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை தவிர வேற யாருமே, சோல் ஸ்ட்ரென்த்தை தவிர வேற யாருமே அவளுக்கு துணை புரியவில்லை. யாருமே பார்க்கல. கண்ணால அவள் என்ன எவ்வாறு போராடுகின்றாள் என்பதை இந்த புவி சார்ந்த கண்கள் எதுவுமே பார்க்கவில்லை அப்படிங்கிறார். There was no witness of terrestrial eyes அப்படிங்கிறார். யார் பார்த்தாங்க அப்படின்னா 2 விஷயம் பார்த்தாங்க அப்படிங்கிறார். Only the gods above and nature's soul below அப்படிங்கிறார். மேலிருந்து அந்த கடவுளர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கீழே கீழிருந்து அந்த இயற்கை was a sole spectator of the mighty strife. இந்த ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபோர்ஸஸ் நெகட்டிவிட்டி, ஃபோர்ஸஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி அதுக்கும் அந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் லைஃபுக்கும் இடையில் உள்ள போராட்டத்தை 2 அமைப்புகள் தான் பார்த்தன அப்படிங்கிறார். ஒன்று காட்ஸ் ஃப்ரம் அபவ் அண்ட் த நேச்சர் ஃப்ரம் பிலோ. 2 விஷயங்கள் தான் பார்த்தது, மற்ற யாருமே பார்க்கல. நோ earthly eye, terrestrial eyes. There was no witness of terrestrial eyes என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது லைன்ஸ் 94 to 96, page 13. Around her were the austere sky-pointing hills and the green, murmurous, broad, deep-thoughted woods muttered incessantly their muffled spell. Again, அந்த சூழ்நிலையைத்தான் பகவான் விவரிக்கின்றார். இங்க எப்படி அவளை சுற்றி இருந்தது, எப்படி அந்த அமைப்புகள் இருந்தன அப்படிங்கிறத விளக்குகின்றார். மலைகள், மலையினுடைய உச்சிகள், சிகரங்கள், அதை பற்றி விவரிக்கின்றாள். அவளை சுற்றி மலைகள், மலையினுடைய சிகரங்கள் இருந்தன. எல்லாமே ஸ்கை பாயிண்டிங், ஆகாயத்தை பார்த்த வண்ணம் இருந்தன. மேல் நோக்கிய வண்ணம் இருந்தன. ஆஸ்டியர் அப்படிங்கிறார். ஆஸ்டியர் அலூஃப் அப்படிங்கிறார். ஆஸ்டியர் என்ன அர்த்தம் அப்படின்னா பேரன். அது 2 அர்த்தமும் பார்த்துக்கலாம். 2 அர்த்தத்துல பார்க்கலாம் அத. ஏன்னா அந்த ஒரு கவிதை அப்படிங்கும் போது நம்ம பல்வேறு கோணத்துல ஒரே வரிக்கு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆஸ்டியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் சம்பந்தம் இல்லாம தனியே இருப்பது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் புரிஞ்சுக்கலாம்.
austere sky pointing hills அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். இல்ல அந்த மலையில எதுவுமே இல்ல, பேரனா இருந்தது, மரங்களே இல்லாம வெறும் பாறைகளாக வெறும் ஆஸ்டியரா இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது அந்த மலைகள் அப்படி மலைகள் பத்தி தான் இங்க சொல்றாரு, ஆஸ்டியர் ஸ்கை பாயிண்டிங் ஹில்ஸ். ஏன்னா அது அந்த ஆஸ்டியர் ஸ்கை பாயிண்டிங் ஹில்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேச்சுரலி அது வந்து இந்த புவி சம்பந்தப்பட்ட விஷயங்களோட எதுவுமே அது சம்பந்தப்படுத்திக்கல, தனியே இருந்தன அவளை சுற்றி மலைகள் எல்லாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்தது இந்த மரங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு பகவான் விவரிக்கின்றார். இப்ப மனிதர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆழ்ந்த சிந்தனையில மூழ்கி இருப்பாங்க. ஆனா அவளை சுற்றி இருந்த அந்த காட்டில் இருந்த மரங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருந்தன அப்படிங்கிறார். அண்ட் த கிரீன் மர்மரஸ் broad deep thoughted woods அப்படிங்கிறார். பச்சை பசேலண்டு இருந்தன, மிகவும் அகலமாக இருந்தன, broad in their cluster. ஏன் மாமரஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த காற்று போகும் பொழுது அந்த முணுமுணுப்பை பார்க்கிறோம், சலனத்தை பார்க்கின்றோம், அந்த சலசலப்பு. அத்தகைய நிலையில் இருந்தாலும் அந்த மரங்கள்லாம் எப்படி காணப்படுகின்றன என்றால் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியுள்ளதை போல் காணப்பட்டன அப்படிங்கிறார். muttered incessantly their muffled spell அப்படிங்கிறார். அங்கேருந்து வரக்கூடிய அந்த அத்தகைய மரங்கள், அந்த அசைவுகள், இயக்கங்களில் இருந்து வரக்கூடிய ஒலிகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அது வந்து ஒரு மேலோங்கிய நிலையில், உரத்த நிலையில் காணப்படல, இரைச்சலாக காணப்படல, ஒரு அமுங்கிய நிலையில் காணப்பட்டன. மட்டர்டுன்னு என்ன அர்த்தம்னா முணுமுணுக்கிறது, சவுண்ட் வரும், என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, அதான் மட்டர்டு. muttered incessantly their muffled spell. muffledன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாயை மூடிட்டு பேசினா மஃபில்டுன்னு அர்த்தம். ஒரு குழாயில சத்தம் வருது, அந்த குழாய் வாயை மூடணும்னா அந்த சவுண்ட் வந்து அப்படியே அடங்கி போயிடும், அதுதான் மஃபில்டுன்னு சொல்லுவோம். மஃபில்டு என்ன அர்த்தம்னா ஒன்னு அப்படியே அமுக்கி சத்தம் வராம தடை செய்யறது. ஸோ அந்த நிலையில அந்த மரங்கள் அதனுடைய அசைவுகளில் இருந்து வரக்கூடிய ஒலி எப்படி இருந்தது அப்படின்னா இடைவிடாத முணுமுணுப்பாகவும், அதனுடைய ஒலி வந்து ஒரு அமுங்கிய நிலையில் இருந்து வெளிப்படுவதாகும் போல இருந்தது அப்படிங்கிறார் பகவான். தொடர்ந்து இருந்தது, ஆனால் அது வந்து ஒரு அடங்கிய நிலையில் இருந்தது அப்படிங்கிறார் பகவான். சப்டியூடா இருக்குது, அவள் சப்டியூடா இருக்கு, ஆனால் அதே சமயம் கண்டினியூஸா இருக்கு. அது ஆனா அது அது வந்து அந்த ஒலி வந்து நம்மை வந்து ஏதோ ஒரு சக்தியில் நம்மை ஆழ்த்துவது போல் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஸ்பெல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒன்று நம்மை கட்டுப்படுத்துவது, ஒரு மேஜிக் ஸ்பெல்னு சொல்றோம். அது போல muttered incessantly their muffled spell அப்படிங்கிறாரு. ஸோ இந்த நிலையில்தான் சாவித்திரி இருந்தால் இந்த மரங்களினுடைய அந்த ஒலி வந்து ஏன் பகவான் வந்து அந்த மஃபில்டு ஸ்பெல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு மந்திரங்களை நம்ம வந்து தொடர்ந்து சொல்லும் பொழுது நம்ம வந்து உறக்க சொல்ல மாட்டோம், சில சமயம் மெல்ல 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 மென்மையாக உச்சரித்து முணுமுணுப்பதை போல சொல்லுவோம். இருந்தாலும் அந்த மந்திரங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும், நம்மை சுத்தி ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு ஸ்பெல் இருக்கும். அப்படித்தான் அந்த மரங்களில் இருந்து வரக்கூடிய ஒலியும் இருந்தது என்று பகவான் இங்க ஒரு பொயட்டிக்கா டிஸ்கிரைப் பண்றார். ஏன்னா ஒரு ஸ்பெல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அது அது கேட்பவர்களின் மீது அந்த ஒலி வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதைத்தான் நம் ஸ்பெல் அப்படிம்போம். வார்த்தைகள் எதுவும் கேட்கல. மட்டரிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், முணுமுணுப்பு, வார்த்தைகள் எதுவுமே கேட்கல. இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய ஒலி என்ன செய்தது, நம் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது.
அத்தகைய ஒரு சூழலில்தான் சாவித்திரி இருந்தாள் என்று பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். நாம் இத்துடன் இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம்.